வணக்கம் நேயர்களே. கன்னிராசிக்கு எவ்வாறுன்னு பார்க்கலாமா? நான் பண்ணின தொழிலில் இவ்வளவு எனக்கு டர்னவர், இவ்வளவு பெனிஃபிட்ஸ், இந்த மாதம் அது மெயின்டைன் ஆகுமா, இல்லை அதிகமாகுமா, இல்லை கம்மியாகுமா? அதிகமாகாது. அப்போ என்ன ஆகும்? மெயின்டைன் ஆகும், மோரலஸ் குறையும். அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயம். அதனால் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த மாதம் செப்டம்பர் ரொம்ப யோசிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கே ஒழிய ரொம்ப வலுவான ஒரு மாதம், ரொம்ப பிரைட்டான மாதம்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய திட்டமிடல் நமக்கு ரொம்ப அவசியப்படுது. திட்டமிடல்னால் என்ன அப்படின்னா, வருமானத்துக்கு தகுந்த செலவுகளை கட்டுப்படுத்துறது. வருமானங்கள் இல்லைன்னா வருத்தப்படாமல் இருக்கிறது. அந்த வருமானங்களை மேலோங்கி நிற்பது. வருமானம் இல்லாததுக்கு என்ன காரணம்னு கேட்பீங்களே? 10ல் குரு. 10ல் குருன்னா என்ன? அவ்வளோ சாதகப்படாது. ஓகேவா? இந்த ராசிக்கான ஒரு ஏன்னா அவர் 10ல் குரு இருந்தால் எங்கே பார்ப்பார்னா, 5ஆம் பார்வையாக 2ஆம் வீடு தனத்தை பார்ப்பார். தனம் குறையும். தனம்னா செல்வம் குறைஞ்சிரும். அதனால் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம தவிர்ப்பது நல்லது. முதலீடுகள் இல்லாமல் கமிஷன் அடிப்படையில் செய்கிறது நல்லது. தொழில் மாற்றங்கள், நம்மளுடைய வேலை மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கிறது நல்லது. ஏற்றமோ இறக்கமோ எதாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கிறது நல்லது.